ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம திரும்பியுமா சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம் இல்லை குட்டீஸ்? நம்ம கூட ஷாலினி அக்காவும் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் ஷாலினி அக்கா, வெல்கம் டு த சண்டே கிளாஸ். தேங்க்யூக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ஷாலினி. நம்ம குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக நம்ம சண்டே கிளாஸ் பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. சரி, நம்ம வழக்கம் போல் சண்டே கிளாஸை என்ன பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஷாலினி? ப்ரேயர் பண்ணி தான்க்கா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ் குட்டீஸ், ப்ரேயர் பண்ண எல்லாம் ரெடியாக இருங்க. கண்ணை மூடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு இதோ நம்ம கூட அக்கா வராங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்குதான் பரிசுத்தமான பரலோ தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக கூட அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் அப்பா ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இதை பார்க்கும்படியே ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிற ராஜா. இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தகப்பனே அப்பா ஒவ்வொரு பகுதியில் அப்பா நீர் பேசும்படியாக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பாடல் பகுதியில் அப்பா, வசனம் பகுதியில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கதைகளில் கூட தகப்பனே அப்பா உடைய அப்பா ஸ்தோத்திரம் உள்ளார்ந்த ஆழங்களையும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய அப்பா ரகசியங்களையும் தகப்பனே உடைய வார்த்தைகளை அவர்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் அறிந்து கொள்ள அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்கள் அப்பா கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா தெய்வீக பிரசனத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம். செபத்தை கிட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் எனக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஷாலினி? ஆக்ஷன் சாங் தான். ஓ, அப்போ எல்லாரும் குட்டீஸ்லாம் ஜாலியாக இருப்பாங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? டார்கெட்டை நோக்கி ஷூட் பண்ணு, எய்ம் பண்ணு, கெயின் பண்ணு. டார்கெட்டை நோக்கி ஷூட் பண்ணு. ரெடி, 1 2 3 4 டு மீ. பரிசுத்த வாழ்க்கையை கெயின் பண்ணு. பாவமான எண்ணத்தை ஷூட் பண்ணு. பரிசுத்த வாழ்க்கையை கெயின் பண்ணு. தீமையான அனைத்தையும் ஷூட் பண்ணு. நன்மையான அனைத்தையும் கெயின் பண்ணு. தீமையான அனைத்தையும் ஷூட் பண்ணு. நன்மையான அனைத்தையும் கெயின் பண்ணு. அதிலே ஏக்கம் வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கம் வேண்டும். நோக்கம் வேண்டும், அதிலே ஏக்கம் வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கம் வேண்டும். 1 2 3 4 சக்சஸ். 1 2 3 4 சக்சஸ். எய்ம் பண்ணு, கெயின் பண்ணு. டார்கெட்டை நோக்கி ஷூட் பண்ணு. எய்ம் பண்ணு, கெயின் பண்ணு. டார்கெட்டை நோக்கி ஷூட் பண்ணு. 1 2 3 4 1 2 3 4 சக்சஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. அக்கா, இந்த வீக்கோட டைட்டில் என்னதுக்கா? இந்த வீக்கோட டைட்டிலா ஷாலினி? நம்ம டான்ஸில் பார்த்தபோது என்ன சொன்னாங்க? டார்கெட்டை நோக்கி ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? டார்கெட்டை நோக்கி ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று வேணும். என்ன தெரியுமா ஷாலினி? கன்னுன்னு சொல்லிடாத, ஆனால் அதுக்கு பதிலாக மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் வேணும். என்னது அது? தெரியலையேக்கா, நீங்களே சொல்லிடுங்களேன். நம்மளுடைய பார்வை, அதாவது ஷூட் பண்ணுறவங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ரொம்ப குறிப்பாத்து ஷூட் பண்ணாதான் அந்த டார்கெட்டை என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஷூட் பண்ணி தாக்க முடியும் இல்லையா? அப்போது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது? நமக்கு இன்றைக்கான தலைப்பு என்ன பார்க்க போகிறோன்னா பார்வை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம அடுத்த செக்ஷனெல்லாம் பார்வை குறித்து என்னென்ன பைபிளில் இருக்குது, ஒரு நம்மலாம் குட்டீஸ்லாம் சேர்ந்து எப்படிப்பட்ட பார்வையோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஷாலினி பார்க்க போகிறோம். ஓகேக்கா, அப்போ நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போகிறோம்? ஸ்டோரி தானே? ஆமாம் ஷாலினி, நம்ம ஸ்டோரி டைமுக்குள்ளார போகலாம். ஸ்டோரியில் இன்னும் பிள்ளைங்களுக்கு பார்வைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஷாலினி.
சரி குட்டீஸ், நம்ம ஷாலினி அக்கா சொன்ன மாதிரி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரி டைம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரினா உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் இல்லை குட்டீஸ்? சரி, இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு தெரியுமா? நம்ம ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ். அதாவது கோழிகள், நம்ம பார்வை அப்படிங்கிற தலைப்பில் எடுத்திருக்கோம்ல, அந்த பார்வை தலைப்பு ரிலேட்டடாக நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு கூட்டில் ஒரு கோழி இருந்துச்சான். அந்த கோழி என்ன பண்ணுச்சு, நிறைய முட்டை இட்டுட்டு அதை அடக்காத்து வந்துச்சான். ஏன்னா அந்த கோழி என்ன பண்ணும், பொறிச்சு இன்னொரு கோழியாக வரணும், அந்த முட்டைகள்லாம் பொறிச்சு இன்னொரு கோழியாக வரணும்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்களாம் ஒருத்தர், அந்த கோழி குஞ்சுகள்லாம், அந்த கோழி முட்டைலாம் இருந்த இடத்துல ஒரு கழுகோடைய முட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டாராம். இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மற்ற கோழி குஞ்சுகள் வந்து பொறிஞ்சு வரும்பொழுது இந்த கழுகும் என்ன பண்ணுச்சு, பொறிஞ்சு வந்துச்சான். இப்போது இந்த கழுகு வளரும்போது அது எப்படி வளர்ந்துச்சான் தெரியுமா குட்டீஸ்? கழுகுக்கு வேற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? கழுகுலாம் எப்படி இருக்கும், மேலே வானத்தில் பறக்கும், நல்ல சேட்டைகளை விரிச்சு பறக்கும். ஆனால் கோழியால் அப்படி பறக்க முடியாது. கோழிகள் எல்லாம் நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள் தானே. ஆனால் அது வளரும்போது கோழி மாதிரியே அந்த கழுகும் வளர்ந்துச்சான் குட்டீஸ். அதுக்கு தெரியவே இல்லையா, அதுக்குள்ளார இவ்வளோ சக்தி இருக்குது, அது வானத்தில் பறக்க முடியும். அது மற்ற கழுகுகளை பார்த்து கூட அது வந்து தன்னைத்தானே என்ன நினச்சிக்கிச்சான், இல்லை நான் வந்து கோழி தான், நான் கோழி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிச்சான். உருவத்தில் கூட அது வந்து ஒன்றா இருந்தால் கூட அது மனசில் ஆழமாக என்ன பதிஞ்சிடுச்சு அப்படின்னா, அது ஒரு கோழி தான், அது கோழிக்குரிய வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் இதை பார்த்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நமக்குள்ளார நிறைய விதமான உணர்வுகள் இருக்கலாம், நிறைய விதமான டேலண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கோழி மாதிரி நம்மளும் இருந்தோன்னா அது கரெக்டாக இருக்குமா குட்டீஸ்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு நம்ம கழுகுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய பார்வையை மாற்றணும். சரி, இது எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் சொல்லட்டுமா குட்டீஸ்? இப்போதைக்கு நம்ம குட்டீஸில் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, வீடியோ கேம்ஸ் நிறைய விளையாடுற பிள்ளைங்களா இருப்பாங்க, டிவி பார்க்குற பிள்ளைங்களா இருப்பாங்க, ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிற பிள்ளைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த பிள்ளைங்ககிட்டலாம் நம்ம போய் கேட்டோன்னா குட்டீஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, அக்கா என்னால் ஒரு நாள் கூட ஃபோன் பார்க்காம இருக்க முடியல, ஒரு நாள் கூட வீடியோ கேம் விளையாடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல குட்டீஸ். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மற்ற எல்லாருமே அது பண்ணுறதுனால தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், அதை பண்ண ஆரம்பிக்கிறோம். மற்ற எல்லாரும் அதில் என்ஜாய்மெண்ட், மற்ற எல்லாருமே அதில் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷத்துக்காக நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் குட்டீஸ். ஆனால் இது சாத்தானுடைய ஒரு பெரிய வலை அப்படிங்கிறத நம்ம எல்லாம் மறந்துட்டோம் குட்டீஸ். சாத்தான் எப்படி நம்மளை கெடுக்க வரான் அப்படிங்கிறது தெரியுமா குட்டீஸ்? இந்த மாதிரி விஷயத்தில் தான். மற்றவங்க எல்லாரும் பண்ணும்போது நமக்கு அது கண்ணுக்கு ஓகே இது கரெக்டு, நம்மளும் இதை பண்ணலாம் அப்படின்னு தோணிடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து வித்தியாசமாக இருந்து பார்க்கணும். ஏசப்பா என்ன சொன்னாரோ அதுபடி நடந்தாதான் நம்ம சாத்தானுடைய வலையிலிருந்து சிக்காமல் மீள முடியும் குட்டீஸ். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருமே சாத்தானோட பிடிக்குள்ளார தான் இருக்கோம், யாருமே இல்லைன்னு சொல்லலை குட்டீஸ். ஆனால் அந்த சாத்தானோட பிடியிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பார்வை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஏசப்பா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மீண்டு வருவோம். ஆனால் உங்களுக்கு எல்லாரும் ஒரு கொஸ்டின் வரும் இல்லை குட்டீஸ்? நீங்கள் கேட்கலாம், அக்கா எல்லாருமே பண்ணுறாங்க, இப்போ நான் மட்டும் பண்ணாமல் இருந்தால் அது என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தானே குட்டீஸ். ஒரு காலம் வரும் குட்டீஸ், அப்போது அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இப்படி இருக்கோம், ஆனால் நீங்கள் மட்டும் வித்தியாசமாக சந்தோஷமாக இருக்கீங்களே எப்படி அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க குட்டீஸ். நீங்கள் அவங்களுக்கு ஒளியாக இருப்பீங்க, வெளிச்சமாக இருப்பீங்க. அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த திறமைகளையே நீங்கள் சொல்லி தருவீங்க. அப்போது நம்மளும் என்ன பண்ணணும், கோழிகளாக இருக்காமல் கழுகுகளாக கூர்மையான பார்வையோடு இருக்கணும் குட்டீஸ். அதுதான் நம்ம ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, நீங்கள் எல்லாரும் இந்த கதையை இன்னுமா ஆலோசித்து நமக்குள்ளார என்னென்ன கெட்டதில் இருக்கோ அதெல்லாம் கூர்மையாக பார்த்து நம்மக்கிட்ட இருந்து அதை நீக்கி போகிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம் குட்டீஸ். சரி, நெக்ஸ்ட் வீக்ஸ் வேறு ஒரு ஸ்டோரியோட சந்திக்கலாம். பாய். சரி ஷாலினி, நம்ம ஸ்டோரி சொல்லி முடிச்சாச்சு. ஸ்டோரி உனக்கு பிடிச்சிருந்தா ஷாலினி? ஆங்க்கா, ரொம்ப பிடிச்சிருந்துக்கா. நானும் கழுகு போல் இருக்கலான்ட்டு யோசித்து வச்சுருக்கேன்க்கா. வெரி குட். ஷாலினி அக்காவும் ஒரு சபதம் எடுத்துட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க? கழுகு போல் கூர்மையான பார்வையோடு இருக்க போகிறாங்களாம். அப்போ பார்க்குற குட்டீஸ் எல்லாரும் அதை நீங்கள் யோசிச்சு வச்சுட்டிங்களா? அந்த சபதம் எடுத்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் வீக் இதை பற்றி கண்டிப்பாக ஷாலினி அக்கா உங்ககிட்ட கேட்பாங்க குட்டீஸ். சரி, அடுத்த செஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷாலினி அக்கா கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அக்கா நம்மளுக்காக பைபிள் வேர்ட்ஸ் சொல்ல ரெடியாக இருக்காங்கக்கா. சரி குட்டீஸ், நம்ம பைபிள் வேர்ட்ஸ்குள்ளார போகலாம்.
ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வாரத்துக்கான தலைப்பு என்னன்னு கேட்டிங்களா? அக்கா சொன்னாங்கல்ல, பார்வை. இப்போ நம்மளுடைய பார்வைகள் எப்படி இருக்குது, உலகத்தோட வாழ்கிறவங்க மத்தியில் நம்மளுடைய பார்வைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ அதை குறித்து தானே ஒரு வசனம் பார்க்கலாமா குட்டீஸ்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓகே குட்டீஸ், இப்போ எதுக்கான மீனிங் பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அவங்களுக்குள்ள அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு புது பலன் வருமா? ஆமாம், கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம், அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏசப்பா நம்ம அதற்கான பலனை அந்த டைமில் நம்மளுக்கு ஏசப்பா கொடுப்பார். அடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவங்க எழும்புவாங்க. இப்போ அக்கா சொன்ன கதைகளை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. கழுகு இப்போ அந்த கோழி குஞ்சுகளோடு அது மத்தியில் அது வாழும்போது அதுக்கான பலன் அவ்வளோதான், என்னால் உயர பறக்க முடியாது, நானும் இந்த கோழியை போல தான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு நினச்சிதான். ஆனால் கோழி வேறு கழுகு வேறு. ஆனால் அதனோடு அது சேர்ந்து வாழும்போது அதுக்கு பலன் பறக்கிறதுக்கான நம்மளுக்கும் பலன் இல்லை போல், நம்மளும் இது மத்தியில் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு நினச்சிச்சான். ஆனால் அதற்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார், அதற்கு உயர பறக்கக்கூடிய அந்த ஒரு பலனை கழுகுக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தை சொல்லுது. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ நம்மளுக்குள்ளே அந்த வல்லமை இருக்குது, பலன் இருக்குது. ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு ஒரு வல்லமை இல்லை, நம்மளுக்குள்ள பலன் இல்லை, நம்ம இவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மளே ஒரு ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்திலே நம்ம இருந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், புது பலனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்படுது. நெக்ஸ்ட், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமாம், கர்த்தருக்குள்ளே நம்ம இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள், எத்தனை சூழ்நிலையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம சோர்வடைய, நம்ம ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து, நம்மளுக்குள்ள அந்த ஒரு சோர்வே வராமல் ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு அந்த புது பலனை, கழுகுக்கு ஏற்ற பலனை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பார்வைகள் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாற்றிக்கணும், நம்மளுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம விட்டு விலகணும், இதையெல்லாம் நம்ம தரித்து கொள்ளணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே குட்டீஸ், இப்போல்லாம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் எஸ்ப்பா சண்டே கிளாஸில் இருக்கவங்களா ஆசிரியர், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் அடிக்கிறதுக்காக நன்றி ஸ்பெஷல் ஜெப்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.